மதுரை மாவட்டம் வரிச்சூர் மற்றும் வள்ளக்குண்டு ஆகிய பகுதிகளில் ஜாமியா அரபிக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் 1990ஆம் ஆண்டு 150 ஏக்கர் பரப்பளவு நிலம் வாங்கப்பட்டு அது 1800 பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த மனைப்பிரிவில் 5 ஏக்கர் நிலம் மட்டும் பள்ளிவாசல் மற்றும் மதரசா கட்டுவதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. பள்ளிவாசலுக்காக வாங்கப்பட்ட நிலம் அப்போதைய கல்லூரி நிர்வாகி முகமது அஷ்ரப் அலி பெயரிலும் அரபிக் கல்லூரி பெயரிலும் இருந்துள்ளது. இதனை தனிநபர் யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது எனும் விதி இருந்தும் டிடிசி அப்ரூவல் இன்றி தற்போதைய நிர்வாகம் 4 கோடி ரூபாய் நிலத்தினை மோசடியாக விற்பனை செய்திருப்பதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. கடந்த 6வது மாதம் திமுகவை சேர்ந்த முக்கியமான ஒரு 3 நபர்கள் இந்த 5.5 ஏக்கரையுமே அவங்க தனக்கு விற்க சொல்லி மதரசா சார்பாக அந்த அரபிக் கல்லூரி சார்பாக திமுகவை சேர்ந்த 3 நபர்களுக்கு விற்றுட்டாங்க. மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் முகமது அப்துல் காதர் ஹக்கீம் என்பவர் உள்பட 3 அமைச்சர் மூர்த்தியின் அழுத்தம் காரணமாக நிலம் விற்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு பிரதிபலனாக ஜாமியா அரபிக் கல்லூரி நிர்வாகியான சபூர் மொய்தீன் என்பவரை மதுரை மாவட்ட தலைமை ஹாஜியாக விடிய அரசு நியமித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக காரர்களாக இருக்கின்ற காரணத்தினால டிடிசிபி அப்ரூவ்டு இல்லாமல் அப்படியே பதிஞ்சிட்டாங்க. 5 ஏக்கரையும் பதிஞ்சு கொடுத்த அந்த சபூர் மொய்தீன் என்றவர் அவர் தலைவர், அவருக்கு இந்த 5.5 ஏக்கரையும் மினிஸ்டருடைய வேண்டிய திமுக வாங்கிட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, மதுரை மாவட்ட காஜி பதவியை கொடுத்துட்டாங்க. மதுரை மாவட்ட காஜியாக அரசாங்கத்தின் சார்பில் நியமிச்சிட்டாங்க. அவருக்கு இதுதான் அதுக்கு பலன். இது தொடர்பாக வக்ஃப் போர்டுக்கு தகவல் அனுப்பியும் கண்டுகொள்ளவில்லை என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியும் எந்த தகவலும் இல்லை எனவும் இஸ்லாமிய மக்கள் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக காட்டிக்கொண்டு இப்படி இஸ்லாமியர்களின் நிலத்தை விதிகளை மீறி அபகரிப்பதுதான் திமுகவின் ஆதரவு போக்கா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பள்ளிவாசல் மற்றும் மதரசாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தினுடைய அந்த இடத்தை பதிவு செய்த அந்த பதிவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பதிவு செய்த அதிகாரிகள், இந்த பதிவு செய்த அதாவது போர்ஜரியாக பதிவு செய்த திமுக காரர்கள் பதிவு செய்து கொடுத்த அந்த ஜமாத்தினுடைய பள்ளிவாசனுடைய தலைவர் சபூர் மொய்தீன் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைவர்களையும் சிறையில் தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த திமுக காரங்க முஸ்லீம்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் முறியடிக்க வேண்டும். வழக்கமாக தனிநபரின் நிலத்தை ஆட்டையை போடும் திமுகவினர் தற்போது இஸ்லாமிய சமூக மக்களுக்கான பள்ளிவாசல் இடத்தையும் ஆட்டையை போட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. இதிலாவது முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார்.